சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபன் ஐட்டம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கெல்லாம் நம்ம டிஃபன் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ணியிருக்குதுங்க. பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சை பயிறு வச்சு நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ணுறோம். ரொம்ப க்ரீமியாக பண்ணியிருக்கிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பச்சைப்பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்துறேன்னு பார்க்கலாங்களா. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கணத்தில் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்யூ நட்டு முந்திரி பருப்பு வந்து ஒரு 6-7 பருப்பு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கணுங்க. பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்து ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது தாங்க இந்த இன்க்ரீடியன்ஸு. இப்போ வந்து இதை வதக்கலாங்க, வதக்கி அரைக்கலாங்க. பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வதக்கறதுக்கு. பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆக வேண்டாங்க. நமக்கு வந்து ஒரு 50% வெங்காயம் வதங்கினா போதுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்தால் போதுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்யூ நட் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இதையும் பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கணுங்க, 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்சது வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இன்னும் குக்கரில் தாளித்து விட்டுடலாங்க. இப்போ இந்த பச்சைப்பயிறு தாளித்து விட்ருக்குங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பச்சைப்பயிருக்கு தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்காங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா பச்சைப்பயிறு வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பச்சைப்பயிறு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டுங்க. நான் அரைச்சி விடுது இது கூட சேர்த்துக்கலாங்க. ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஈஸியான ரெசிபிங்க. வெறும் பச்சைப்பயிறு மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க. ஒரு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டுங்க ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரணுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து நல்லா குழஞ்சிருச்சுங்க, அதனால் எனக்கு மத்து வேண்டாங்க. கொஞ்சம் பெப்பர் சேர்த்தணுங்க, பெப்பர் சேர்த்து அரைக்கலாங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. நல்ல ஒரு க்ரீமியாக பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க.
நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா க்ரீமியாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷை தொட்டுக்கிற மாதிரி நம்ம பச்சைப்பயிறு கிரேவி வந்து கொஞ்சம் க்ரீமியாக பண்ணியிருக்கிறோங்க. இது சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, நான், இட்லி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சைப்பயிறு நாம் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்செல்லாம் செய்ய மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால இந்த பச்சைப்பயிறு சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.